அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் இன்று மகாலய பட்சம் ஆரம்பம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு இறந்து போன பெரியோர்கள் நம்முடைய பூமிக்கு வரும் தினங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளாக புரட்டாசி மாதம் புதன்கிழமையில் இருந்து தொடங்குகிறது. சரியாக பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து 15 நாட்கள் மகாலய பட்சமாகும். அதாவது அமாவாசை நாள் வரை இருக்கும் நாட்கள் இந்த மகாலய பட்சமாகும். பௌர்ணமி நாளிலிருந்து அமாவாசை நாள் வரை இந்த மகாலய பட்சம். நம்முடைய பித்ருக்கள் நம்முடன் வாழ்கிறார்கள் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. ஆடி அமாவாசை திதி மற்றும் தை அமாவாசை திதி இன்றைய நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதை விட இந்த மகாலய பட்சம் அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. மகாலயம் என்ற வார்த்தைக்கு பெரிய மக்கள் கூட்டம் என்று பொருள்படுகிறது. அதாவது என்னவென்றால் இறந்த நம் முன்னோர்கள் அனைவரும் நம் வீட்டில் கூட்டம் கூட்டமாக கூடும் நாள் என்று கூறப்படுகிறது. இன்றைய நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து கொண்டு வரலாம். அடுத்த மகாலய பட்சம் தேதி வரை முடியும் வரை இந்த மகாலய பட்சம் மற்றும் மகாலய ஆரம்பிக்கும் நாளிலிருந்து நீங்கள் அமாவாசை வரை நீங்கள் தினமும் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கொண்டு வரலாம். இந்த நாட்களில் நீங்கள் இறந்த பெரியோர்களையும் அந்த புனித நீர்நிலைகளில் மற்றும் ஏரிகள், குளம், குட்டை போன்ற இடங்களில் நீங்கள் குடும்பத்தினருடன் ஒன்றாக சென்று பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு வரலாம். அந்த தர்ப்பணத்தின் மூலம்தான் அந்த பெரியோர்கள் மன மகிழ்ச்சி பெற்று அடையும். அந்த தர்ப்பணத்தில் தான் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கும் அந்த பிண்டத்தின் மூலம் அவர்கள் உணவு உண்டு மீதி வாழ்நாட்களை கழிப்பார்கள். மேலும் நீங்கள் அவற்றிற்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு உங்களுடைய வயதில் பெரியோர்களுக்கு மற்றும் கல்வியில் சிறந்து விளங்கியவர்களுக்கு நீங்கள் ஆடைகள் ஏதேனும் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இன்றைய நாட்களில் நீங்கள் பசி என்று வரும் ஏழை குழந்தைகளுக்கு உணவு அளிக்கலாம். மீண்டும் கல்வியில் படிக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஏழை மாணவர்களுக்கு பணத்தொகையை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் மற்றும் அவர்களுக்கு உணவையும் வாங்கி தரலாம். இந்த மாதிரியான செயல்களை நம் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை வழங்குவார்கள். அவற்றின் மூலம் நமக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும், திருமண பாக்கியம் அமையும் மற்றும் வீடுகளில் செல்வம் குறைவில் அளவில் அதிகமாக இருக்கும், செல்வங்கள் சேரும் என்பதை ஐதீகம். மேலும் நம்முடைய இறந்த பெரியோர்கள் சாபம் மற்றும் நம் கூட பிறந்த பங்காளிகளுடைய சாபம், அந்த சாபங்கள் எளிதில் நீங்கும். இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாள் மற்றும் இந்த நாட்களில் இறந்த பெரியோர்களை அவரவர்களுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வாருங்கள் என்று இறைவன் அனுப்பி வைப்பார்கள். அந்த அமாவாசை நாள் வரை என்று கூறி அனுப்புவார்களாம். இதனை நாம் நினைவில் கொண்டு இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளிலிருந்து 15 நாட்கள் நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டு ஒரு தெய்வம் எவ்வாறு நம்முடைய வீட்டில் வந்து இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டு சுத்த பத்தமாக இருப்போமோ அதுபோல நாம் கண்ணியத்துடன் இருந்து அதனை அந்த 15 நாட்களுக்கு அந்த இறைவனுக்கு எவ்வாறு தொண்டு செய்வோமோ அதுபோல பெரியோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் செய்து வந்தால் நம்முடைய வம்சாவளி மிகவும் விரக்தி அடையும் மற்றும் செல்வங்கள் சேர்க்கை ஆகும் மற்றும் கெட்டது நம்முடைய குடும்பத்தில் அண்டாது. இந்த மகாலய பட்சத்தை மகாபரணி என்றும் கூறுகிறார்கள். இந்த மகாலய பட்சம் 15 நாட்கள் ஆகும். நீங்கள் நம்முடைய இறந்த பெரியோர்களுக்கு வழிபாடு செய்வது சாலச் சிறந்ததாகும். நீங்கள் புண்ணிய நதிக்கரையாக பார்க்கப்படும் இடங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்து வரலாம். ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு செல்லலாம். இவ்வாறு நீங்கள் பொருள் வசதி இல்லாமல் இருந்தால் அந்த இடங்களுக்கு நாம் செல்ல முடியாது என்று மனம் வருத்தம் அடைந்தால் கவலைப்பட தேவையில்லை. அனுதினமும் குளித்து முடித்துவிட்டு அந்த காகத்திற்கு நீங்கள் உணவளித்துவிட்டு அந்த காகம் உண்ட பிறகு நீங்கள் உணவருந்தலாம். அந்த காகமானது நம்முடைய பித்ருக்கள் ஆகும். அதனால் நீங்கள் அந்த பித்ருக்கள் உண்டாகின்ற இடத்தில் நீங்கள் அவர்கள் உண்டவிட்ட பிறகு நீங்கள் உண்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். இதனால் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல செயல்களும் கைகூடி வரும்.
மேலும் நீங்கள் ஒரு பசு மாட்டிற்கு புல்கட்டு ஒன்று வாங்கி கொடுக்கலாம். மேலும் வாழைப்பழங்கள் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம். இந்த பசுமாட்டிற்கு கொடுத்துவிட்டு நீங்கள் புண்ணியம் பெறலாம். இந்த மகாலயபட்சம் 15 நாட்களுக்கும் 15 பலன்கள் இருக்கின்றன. இந்த 15 நாட்களும் நீங்கள் பெரியோர்களுக்கு நீங்கள் சிறப்பு வழிபாடு முறைகளை நீங்கள் செய்வது சிறந்த புண்ணியங்கள் தரும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.